ஜெனி ரூம்குள்ள செழியனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செழியன் ரூம்குள்ள வரக்குள்ள நினைச்சுக்கிட்டே வராரு. இன்னைக்கு என்ன பிரச்சனை நடக்க போதோ தெரியல, ஆண்டவா காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்து ரூம்குள்ள வராரு. செழியன் ஜெனி கிட்ட ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம தூங்க போலாமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஜெனி சொல்றாங்க, என்ன செழியன், நான் இவ்வளவு நாள் உங்ககிட்ட பேசணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னடா தூங்க போறேன்னு சொல்ற, ஏன் என்ன பார்த்தா எனக்கு பயமா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட செழியன் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. ஜெனியும் செழியனும் தூங்க போறாங்க. தூங்க போக்குள்ள ஜெனியோட தலையில கை வச்சு செழியன் குட் நைட் மாலினி அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட ஜெனி செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஷாக் ஆயிட்டு செழியனை போட்டு அடிக்கிறாங்க. ஜெனி செழியன் கிட்ட நீ இன்னும் அவளை மறக்கல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சண்டை போடுறாங்க. நம்ம மாலினி பத்தி பேசிட்டு இருந்ததுனால தெரியாம அவ பேரை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியை சொல்லி சமாளிக்கிறாரு. ஜெனியும் செழியனும் ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. செழியனுக்கு சுத்தமா தூக்கமே வரல. செழியன் ரூமை விட்டு கீழே இறங்கி வராரு. கீழே இறங்கி வந்து பார்த்தா எழில் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நடந்தது எல்லாத்தையும் செழியன் எழில் கிட்ட ஷேர் பண்றாரு. எழில் செழியனை சமாதானப்படுத்தி ரூமுக்கு அனுப்பிச்சிடுறாரு. இங்க பழனிசாமி வீட்டுல பழனிசாமியோட அம்மா, அக்கா, அக்கா பையன் இவங்க 3 பேரும் ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பழனிசாமி வேலைக்கு போறதுக்காக கிளம்பி வராரு. அப்போ பழனிசாமியோட அக்கா பழனிசாமியை பார்த்து, பையன் வீட்டுல சும்மா தான் இருக்கான், அவனையும் கூட்டிட்டு போய் ஏதாவது வேலை கத்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பழனிசாமியோட அக்கா பையன் எங்க மாமா போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பழனிசாமி கம்பெனிக்கு போறேன் வரியா மாப்பிள்ள அப்படின்னு கேக்குறாரு. கம்பெனிக்கு போறேன்னு சொன்ன உடனே இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லிடுறாரு. பழனிசாமியும் பழனிசாமியோட அக்காவும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியா செஞ்ச சமையலுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதா பிளான் பண்றாரு. இதை கேட்ட உடனே பழனிசாமியோட அக்கா பையன் அங்க போனா இனியாவோட டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்றாரு. பழனிசாமியும் பழனிசாமியோட மருமகனும் பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. பாக்கியாவும் ஹோட்டல்ல இருக்காங்க. பாக்கியா பழனிசாமியோட மருமகனையும் பழனிசாமியும் இன்வைட் பண்ணி உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ பழனிசாமியோட மருமகன் இனியாவோட நம்பரை பாக்கியாவோட போன்ல இருந்து எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணி பாக்கியாவை பார்த்து, ஆண்டி உங்க போனை கொஞ்சம் கொடுங்களேன், நான் கேம் விளையாடிட்டு தரேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே பழனிசாமி செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. டென்ஷன் ஆகிட்டு என்னடா இது பழக்கம், அடுத்தவங்களோட போனை வாங்குறது இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிடுறாரு. இதை சொன்ன உடனே பழனிசாமியோட மருமவன் அவரை பார்த்து, நான் கொஞ்சம் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பிடுறாரு. பழனிசாமியோட பர்த்டேல சமைச்சதுக்காக பழனிசாமி பாக்கியாவுக்கு அந்த பணத்தை கொடுக்குறாரு. இதை பார்த்த உடனே பாக்கியா செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஷாக் ஆயிட்டு, இது நான் உங்க பர்த்டேக்காக பண்ண கிஃப்ட், பணமெல்லாம் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க.